ஹை காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரைனிங் அகாடமி. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன பார்க்குறனோ அதை வந்து இந்த யூடியூப்பில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி வந்து அனலைஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிற இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து உங்கள் ஓன் டிசிஷனில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரிஸ் போகலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எஸ்எம்சி கற்றுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் எனக்கு வந்து பர்சனல் டெலகிராம் லிங்க்கில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ லைவ் கிளாஸும் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ரெக்கார்டிங் கோர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,999 நம்ம ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஜாயின் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன டீட்டெயில் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லைவ் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம், 1-to-1 செக்ஷனும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்படி விருப்பம் இருக்கிறவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக என்ன கொஸ்டினோ வந்து கேட்டுக்குங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மேட்ருக்கு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிஓஎஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பிஓஎஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கான். ஸோ இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கான், லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான். இங்கே கேரக்டர் சேஞ்ச் கொடுத்ததுக்கு ஒரு டிமாண்டை வந்து எடுத்துக்கங்க. ஸோ கேரக்டர் சேஞ்ச் கொடுத்ததுக்கு ஒரு டிமாண்ட் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த விக்கோட சேர்த்து எடுத்துருங்க சேஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ கேரக்டர் சேஞ்ச் கொடுத்ததுக்கு நம்ம ஒரு டிமாண்ட் வந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்குன்னா ஒரு சேஃப்டிக்கு. ஸோ கீழே இருக்கிற டிமாண்டு தான் பவர். ஓகேங்களா? ஸோ இது வந்து சேஃப்டிக்கு. பட் இங்கேருந்தே வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இங்கே வந்து டிமாண்ட் இருக்குது. சரிங்களா? இதுக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்கா? இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு இருக்கிற இன்டியூஸ்மெண்ட். சரிங்களா? ஸோ என்னோட ப்ரொடக்ஷன் என்னென்னா, மார்க்கெட் இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து பை ஆகும் கன்ஃபர்மேஷன் கொடுத்து. ஓகேங்களா? ஸோ அந்த ஹை வரைக்கும் பை ஆகும். என்னோட வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு டிசிஷனல் பிளாக் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த டிசிஷனல் பிளாக்கில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கான், ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். இங்கே பிஓஎஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டான். ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கு நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இது. ஓகேங்களா? இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு இன்டியூஸ்மெண்ட். ஸோ பிளாக் எது அப்படின்னு டிமாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு டிமாண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து டிமாண்ட். சரிங்களா? ஸோ இதுக்கு ரீஃபைன்மெண்ட் போய் பார்த்துடலாமா? 15 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் போய்க்கலாம், 1 மினிட் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற இந்த பிளாக் வந்து நமக்கு டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் என்னவா நமக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். சரிங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற டிமாண்டில் வந்து பை போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கே எக்ஸ்ட்ரீம் ஜோன் தான். என்னோட வந்து ஒரு பர்ஃபெக்டாக என்ட்ரு ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஜோன் தான். ஸோ இது வந்து எனக்கு வந்து ப்ரிஃபரபுளாக இல்லை. ஆனால் சிஸ்டம் வந்து இந்த இடத்துல பை காட்டுச்சுன்னா போகலாம். அது லாஸ்ட் ட்ரேடாக இருந்தாலும் பரவாயில்ல, பை காட்டுச்சுன்னா நம்ம வந்து போகலாம். ஓகேங்களா? சிம்பிள் தான். ஸோ எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து நம்ம ரீஃபைன்மெண்ட் மாடலில் வந்து பார்த்துலாம். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட் மாடல் வந்து எதுக்கும் பார்த்து நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இங்கே இருக்கிற ஒரு பிளாக் வந்து நமக்கு ரீஃபைன்மெண்ட்டு வருது. சாரி, நம்ம வந்து 4 ஹவரில் பார்த்தனால, ஸோ 4 ஹவர்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஜோன் வந்து இருக்குல்ல, அதில் வந்து ரீஃபைன்மெண்ட் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த லாஸ்ட்டு ஜோன் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் ஜோன் வந்து எக்ஸ்ட்ரீம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் நம்ம இந்த ஜோன் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜோன் வரைக்கும் வச்சுக்கிட்டு நம்ம இதில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குது,
இதில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா நம்ம வந்து பை போகலாம். ஓகேங்களா? 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நமக்கு. ஓகேங்களா? 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து ஹோல்டு பண்ணி இங்கே ஒரு ப்ரீவியஸாக ஒரு சின்ன ஒரு ஹை இருக்கா அது வரலும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் இந்த ஹை கூட ஓகே தான், ஒரு செம ப்ராஃபிட் வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? சிம்பிள் தான். டிஸ்கார்டில் இருக்கிற கஸ்டமர் வந்து நமக்கு வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, அவர் கிளியர் பண்ணேன். அதையும் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ 4 ஹவரில் அவர் இந்த சப்ளை எடுத்துட்டு எனக்கு வந்து போகுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. ஸோ அந்த டைமில் நான் வந்து ட்ராவலில் இருந்தேன், மொபைலில் பார்த்தனால எனக்கு வந்து எதுவும் சொல்ல முடியல. ஓகேங்களா? அவருக்கு சொல்லிட்டேன், இந்த சப்ளையில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த சப்ளையில். ஓகேங்களா? ஸோ அந்த சப்ளையில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். 4 ஹவர்னா 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இங்கே மிட்டிகேட் ஆகிருக்கு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிருக்கான். ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கான். நமக்கு கன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இங்கே வரணும். இங்கே வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ மார்க்கெட் இங்கே மிட்டிகேஷன் நடந்துட்டு கீழே வரல. ஸோ அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லை, நம்ம என்ட்ரு ஆகிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ராவல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு அவருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நம்மளோட டிஸ்கார்டில் சென்ட் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி வந்துட்டுருக்கான். ஸோ இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? இப்போதைக்கு இந்த ஹை தான் வந்து இன்டியூஸ்மெண்ட். சரிங்களா? மேலே ஒரு சப்ளை, ஆல்ரெடி ஒரு சப்ளை மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சப்ளை கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம என்ட்ரி செல் போகலாம். கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா போக வேண்டாம், அமைதியாக உட்காந்துருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இன்டியூஸ்மெண்ட்டு இருக்குது, சப்ளை மிட்டிகேட் பண்ணி சப்ளை கொடுத்துருக்கு, எக்ஸ்ட்ரீம் வேறு. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். ஏன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து இதை ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கு. இருங்க, இதை தள்ளி வைக்கிறேன். ஸோ இது ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு என்ட்ரி தான். ஓகேங்களா? ஸ்வீப் என்ட்ரி கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்வீப் பண்ணிவிட்டு சேம் டைம் ஃப்ரேமில் பாடி க்ளோஸ் இங்கே பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த சப்ளை நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பார்த்துடலாம். ஹரிசாண்டல் எடுத்துகிட்டு ஹரிசாண்டல் டூல் எடுத்து ஹரிசாண்டல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது டிமாண்ட் மிட்டிகேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். டிமாண்ட் வந்து மிட்டிகேட் ஆகலை. ஓகே, இங்கே ஒரு நல்ல டிமாண்டே இல்லை. டெய்லி டைம் ஃப்ரேமில் போய்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இல்லை, டிமாண்டுன்னு எடுத்தோம்னா இதுதான் டிமாண்டு. இங்கே வந்தால் தான் நமக்கு பை. ஸோ இங்கே பவர் இல்லாமல் தான் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போ மேலே செல் அடித்தோம்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு மூமெண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சப்ளையை தொட்டுருச்சு. சரிங்களா? இருங்க, டெய்லி டைம் ஃப்ரேமில் சப்ளை மிட்டிகேஷன், எகைன் இந்த இடத்துல 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் சப்ளை மிட்டிகேஷன். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற ஸ்வீப்பில் சப்ளை வந்து மிட்டிகேட் ஆகும்னு வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா நல்ல சூப்பரான என்ட்ரி, ஹோல்டு பண்ணி எடுக்கலாம். அது சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ அதில் ரீஃபைன்மெண்ட்டு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இருங்க ரீஃபைன்மெண்ட் பார்த்துக்கலாம். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம போகலாம், கன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா வேணாம், வேணாம், அவ்வளோதான். நமக்கு வந்து சிஸ்டம் வந்து சொல்லலை வேணாம் போகாத, போனால் அடி வாங்கிடுவேன் அப்படின்ட்டு நமக்கு சொல்லிடுச்சுன்னா நம்ம போக வேணாம். ரீஃபைன்மெண்ட்டும் சூப்பராக இருக்குங்க, நல்ல ஒரு சூப்பரான என்ட்ரி. ரீஃபைன்மெண்ட்டு இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலே இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு எகைன் மேலே வந்து அதனால் பண்ண முடியல. ஸோ மேஜராக இந்த லோ எடுத்துக்கலாம், மைனராக இந்த லோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது இது ரீஃபைன்மெண்ட்டு இது நல்லா ஒரு சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ரிஸ்கில் இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி கூட போடலாம். சின்ன ரிஸ்க்கு, நிறைய ரிஸ்க்கெல்லாம் வச்சு பண்ணிட போகிறீங்க. சின்னதாக ஒரு ரிஸ்க்கை போடுங்க, ட்ரேடாக ஒன்று போட்டு விடுங்க. ஓகேங்களா? ஸோ நானும் இப்படி தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். லாஸ் ஆனால் சின்ன ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க்கு நம்ம எஃபெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு சின்ன ரிஸ்க்கு நீங்கள் டைரக்ட் என்ட்ரி போகிறீங்கன்னா கண்டிப்பாக டார்கெட் இங்கே வைங்க.
ஏன்னா நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு வேல்யூ ஒன்றும் இல்லை. அதனால் இந்த இடத்துல வந்து டைரெக்டாக வந்து என்ட்ரி போகிறீங்கன்னா ரிவார்டு வந்து இவ்வளோ பெருசாக வைங்க, நமக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ யாராவது ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இந்த டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். இது வரைக்கும் வரும். ஒரு நல்ல லாட்டை போட்டுட்டு இதில் ஒரு லாட்டை போடுங்க, கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு லாட்டை வந்து யூஸ் பண்ணி போடுங்க, நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஏதாவது இருக்கா? கோல்டு பார்த்தாச்சு. ஃபுல்லாக ஒரு வீடியோலேயே சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.